யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜேகே ஹேண்ட்கிராஃப்ட் சேனலில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஃப்ட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி உள்ளனில் கிராஃப்ட் பண்ணுறதா பார்ப்போம். இப்போ உள்ளனில் இதுதான் பாம்பாம் செட்டு. இந்த பாம்பாம் செட்டை வச்சு நிறைய உள்ளனில் கிராஃப்ட் நிறைய பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது ரெடிமேடாக உங்களுக்கு உள்ளனுக்கே கிடைக்கும். வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம இதை வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த பாம்பாம் செட்டை எடுத்து வச்சிடுறேன், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இன்றைக்கி வால் ஹேங்கிங் செய்ய தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ரெடிமேடாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உள்ளன் வேணும், மணி வாங்கிக்கோங்க, அப்புறம் ஒரு ஊசி நூல் கோர்த்து வச்சுக்கோங்க. இது பீட்ஸு மாட்டுறதுக்கு, பெல் மாட்டுறதுக்கு வளைய வேணும், அப்புறம் ஸ்டோன் வேணும், அப்புறம் சிசர். அவ்வளோதான். இந்த உள்ளன் ரிங்கை எடுத்துக்குவோம். இதில் நமக்கு என்ன கலர், ஒன்று டார்க் கலர் ஒன்று, லைட் கலர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரிசையாக தான் இப்படி இருக்கும், உங்களுக்கு குச்சி குச்சியாக இருக்கும். இதில் நம்ம பண்ண போகிறது ஃபஸ்ட்டு பெரிய குச்சிக்கு பெருசாக நம்ம பண்ண போகிறோம் இந்த வால் ஹேங்கிங்க்கு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்படி தான் நம்ம சுற்றணும். ஃபஸ்ட்டு இதுக்கு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த குச்சி இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த 4 ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா லூஸ் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு 1 சுற்றி இருக்கிறோம், இப்படி 1 சுற்றி இருக்கிறோம். இதுதான் 1. திருப்பி நம்ம அதில் ஏதோ இன்னொரு தடவை சுற்றணும். இது 2. இப்போ பழையபடி இன்னொன்று 3, இது 4, இப்போ 5. இப்போ வெளியில் நம்ம 5 சுற்றியாச்சு. இப்போ 5வது சுற்றி முடிச்சுட்டு அடுத்து இப்படி போகும்போது நம்ம அடுத்த பக்கத்தில் இருக்க குச்சி இருக்குல்ல, அதில் போயிடணும். அதில் போயிட்டு அதுலேயும் அதே மாதிரி 2, இந்த பக்கம் 4 இப்படி தான் வரணும். ஆனால் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, கையை ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் மட்டும் உங்களுக்கு அப்படியே ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும், அப்புறம் போக போக நல்லா ஈஸியாக வந்துடும். இதுலேயும் அதே மாதிரி தான் 5 சுற்றணும். 3, 4, 5. இப்போ 5 வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த லைனுக்கு இப்படி லைனாக தான் உங்களுக்கு வரணும். இப்போ இன்னொன்று சுற்றி காமிச்சிட்றேன். இப்படி வரும்போது உங்களுக்கு 1 2 3 4 இந்த 4 சரிசமமாக இருக்கணும். மாறி மாறி வச்சிட்டிங்கனாக்கா அப்புறம் அந்த பூ அழகாக வரவே வராது. அஞ்சு இப்படியே நீங்கள் லைனாக இப்படியே ஃபுல்லாக ஃப்ளவர் போட்டு முடிச்சிடணும். இப்போ நம்ம சுற்றியாச்சு. இப்போ கடைசியாக உங்களுக்கு ஒன்று காட்டிடுறேன். இப்போ இது 5வது சுற்றிட்டு இப்படி நம்ம அடுத்த ஹோலுக்கு, அடுத்த குச்சிக்கு போயிடுறோம். இப்படி போகும்போது 1 2 3 4 இப்படி தான் வரணும். இப்படிலாம் மாறி மாறி போனோம்னாக்கா நமக்கு பூ வராது. இப்போ ஸ்ட்ரைட்டாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இங்கேயும் ஒரு கை இப்படி நகத்தை பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஸ்லிப் ஆனாலும் உங்களுக்கு வராது. இப்போ லாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட்டாக முடிச்சு போட்டு விட்ருவோம். இந்த இடத்துல முடிச்சு போட்டுருவோம். 2 முடிச்சு போட்டால் போதும். இப்போ ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நம்ம வெளியில் சுற்றியாச்சு. இப்போ உள்ளே இருக்க சின்ன ரவுண்டில் நம்ம சுற்றணும். அதுக்கு அதே மாதிரியே தான் நீங்கள் டார்க் கலரில் எடுத்துக்கோங்க. வெளியில் லைட் கலர் கொடுத்தனால உள்ளே டார்க் கலர் கொடுக்கணும். அதே மாதிரி 2 நாட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம சுற்றணும்னா 3 சுற்று சுற்றினா போதும். முடிச்சு நீங்கள் நல்லா 2 தடவை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ உள்ளே இப்படி இதை ஒரு டைம் சுற்றிருக்கோம். இது செகண்ட் டைமு.
இது தேர்ட் டைம் சுற்றியாச்சு. சுற்றிட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்த ஹோலுக்கு அடுத்த குச்சிக்கு போயிடணும். அடுத்த குச்சிக்கு போயிட்டு இங்கே வந்து அடுத்த குச்சிக்கு வந்துடணும். இப்படி இதுவும் அதே மாதிரி 3 தடவை தான் சுற்றணும். இதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த சின்ன ரவுண்டு ஃபுல்லாக சுற்றிடுங்க. இப்போ வெளியில் வந்து நம்ம 5 சுற்றினோம்னால உள்ளே 3 சுற்றுறோம். வெளியில் 7 சுற்றினோம்னா உள்ளே 5 சுற்றலாம். அந்த உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து அந்த தடிமன், அதுக்காகத்தான் இந்த மாதிரி இப்படி சுற்றுறது. நமக்கு 5 3 போதும். இப்போ சுற்றிட்டோம். நம்ம இப்போ லாஸ்ட்டாக நம்ம முடிச்சு போட்டுக்குவோம். நல்லா 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கலருக்கு ஏற்ற நூலாக நம்ம ஊசியில் கோர்த்து வச்சுக்கணும். கோர்த்து வச்சுட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலரில் கோர்த்ததுக்கும் இந்த மெரூனில் கோர்த்ததுக்கும் இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம அடியிலேருந்து தைக்கணும். இந்த ஒவ்வொரு ஹோல்லையும் விட்டு விட்டு நம்ம நூல் எடுத்து தைக்கணும். தைச்சாதான் இது ரெண்டுமே உங்களுக்கு சேர்ந்துக்கும், ஃப்ளவராக வரும். இப்போ இந்த பக்கம் எடுத்தோம்னா இந்த சைடு ஆப்போசைடு குத்தி விட்டுருங்க. நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. திருப்பி பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் இந்த ஹோலில் எடுத்துக்கோங்க. இந்த ஹோலில் இப்படி எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசைடு இப்படி நம்ம ஃபுல்லாக நம்ம சுற்றி முடிச்சிடணும். தச்சு முடிச்சிடணும். இதை ஒவ்வொரு ஹோலில் விட்டாத நூல் வந்து உள்ளன் த்ரெட்டு வந்து உங்களுக்கு கலராமல் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் இப்படி ஆப்போசைடு தைச்சுக்கோங்க. இப்போ தைச்சிட்டோம். ஊசியை மேலே எடுத்துக்குவோம். நடுவு சென்டரில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டோன் ஒன்று எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்டோனை நம்ம தைச்சி முடிச்சிடணும். ஸ்டோன் தைச்சிட்டோம். கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. இது லைனாக சுற்றி ஸ்டோனை சுற்றி நம்ம லைனாக தைச்சிடணும். ஒவ்வொரு கோல்டன் பீட்ஸாக கோர்த்து நம்ம தைச்சிக்கணும். இப்போ ஸ்டோனு பீட்ஸ் எல்லாமே நம்ம தைச்சாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை எடுத்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதையும் எடுத்து விட்டுறணும். நாய்க வேறு எப்படி. இப்போ ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம நூலெல்லாம் வெட்டி விட்டுருவோம். இப்போ இது மாதிரி நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வால் ஹேங்கிங்க்கு நமக்கு 4 தேவைப்படும். இப்போ இந்த 4ஐயும் இப்போ டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம நாட் போட்டுடணும். இந்த ரெண்டு ஃபுல்லாக இப்போ நாட் போட்டுருவோம். இப்போ டைமண்ட் ஷேப் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நான் ஜாயின் பண்ணதுக்கு இந்த பெல்லோட வளையத்தை வச்சு நான் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து வளையம் எடுத்துக்கோங்க. அதில் பெல்லை மாட்டி விட்டுக்கோங்க. இதில் மாட்டி விட்டுருவோம். அது ஹேங்கிங்காக தொங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ உள்ளன் வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து ஒரு கோல்டு த்ரெட்டில் ரோப் மாதிரி கட்டி விட்டுருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.